ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஒரு உடற்பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா பவுல் லெக்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் வந்து உள்பக்கம் வளையாமல் வெளிப்பக்கம் வந்து வளைஞ்சிருக்குங்க. அப்படி இருந்ததுன்னா அது வந்து பவுல் லெக்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சரி செய்யலான்னு தான் இன்றைக்கி நம்ம ஒரு உடற்பயிற்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பவுல் லெக்கு எதனால் வருது? உங்களோட ஹிப் மசில் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாகவோ இல்லை ரொம்ப வீக்காகவோ இருந்தால் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். இந்த பவுல் லெக்கு யாருக்கோ இருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த பயிற்சி நீங்கள் வீட்லேயோ இல்லைன்னா ஜிம்லேயோ கூட நீங்கள் செய்யலாம். காலையில் மாலையில் நீங்கள் டெய்லியும் இந்த பயிற்சி நீங்கள் செய்யலாம், ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் உடற்பயிற்சி செய்தால் மட்டும் பத்தாது, ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா தூங்கி மினிமம் பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸ் நீங்கள் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிக்கணுங்க. இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிடுங்க. வார்ம் அப் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம். வார்ம் அப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த பயிற்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணணும், அதுவும் வந்து வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன், கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணிடுங்க. எல்லா பயிற்சியும் நீங்கள் செய்யும்போது அவசரப்பட்டோ இல்லை வந்து ஃபாஸ்ட்டாகவோ பண்ணக்கூடாது. எல்லாமே ஸ்லோவாக தான் நீங்கள் பண்ணணும். பொறுமையாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பண்ணணும். ஒவ்வொரு இது பண்ணும்போது ஒரு செட்டு நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு 20 செகண்ட்ஸ் பிரேக் விட்டு மறுபடியும் இன்னொரு செட் நீங்கள் ஆரம்பிக்கணும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 செட் பண்ணுங்கள்.